Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பாவக்காய் பொரியல் தான் செய்ய போறோம். அது எப்படி செய்யறன்றத வீடியோல உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க போலாம். கடாய் எடுத்துக்கோங்க. வானல் சூடாகிட்டான 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க எடுத்திருக்க பாவக்காவை பொறுத்து எண்ணெய் ஊத்திக்கோங்க. நிறைய ஊத்தாதீங்க. எண்ணெய் சூடாகிட்ட உடனே கடுகு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து பாகக்காய் வதங்கினதுக்கு அப்புறம் நடுவில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெங்காயம் வந்து கருகிடும். இப்போ நம்ம இது வந்து ஆட் பண்ணிக்கலாம். போட்டு போயிடுங்க அப்படிக்கா. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பாவக்காவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பாவக்காவை ஆட் பண்ணிட்டேன். மீடியம் ஃப்ளேம்லேயே விட்டு நல்லா வதங்க விடுங்க. ரொம்ப நேரம் ஆகும் பாவக்காய் வேவறதுக்கு. அப்போதான் நல்லா இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே விடுங்க. ஹை ஃப்ளேமில் விட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி ஆகிடும், நல்லா இருக்காது. இப்போ இப்படி லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதங்க விடுங்க. ரொம்ப நேரம் ஆகணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வதக்குங்க. அப்போதான் நல்லா வரும். இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி ஆகிடும். அது வந்து நல்லா இருக்காது சாப்பிட. இந்த மாதிரி பாகக்காய் நல்லா வதங்கின உடனே நீங்கள் வந்து லைட்டாக உங்களுக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க கைஸ். இப்போ வந்து உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்க வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் கைஸ். அவ்வளவுதான் பாவக்காய் செய்யறது. அவ்வளோலாம் ஒன்றும் பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை. என்னுடைய வீடியோ பார்த்து பாவக்காய் எப்படி செய்யணுன்றது ஈஸியா வெறும் 3 மினிட்ஸ்ல கத்துக்கலாம் கைஸ். அவ்வளோதான். அவ்வளோதான் மக்களே, நம்மளோட பாவக்காய் சைட் டிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. இது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து செஞ்சு கொடுங்க. மேலும் மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணுன்றதுக்கு ஸ்ரீ பாப்பா விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.